அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆசனம் ஜானுசரசாசனா. ஸோ சிட்டிங் போஸ் ஒரு நல்ல அற்புதமான அதிக பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆசனம் கூட. நம்ம முன்னாடி வளையக்கூடிய ஆசனங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம். நம்மளோட நர்வு சிஸ்டம், இந்த நரம்பு மண்டலங்களை நல்ல முறையில் வைக்கக்கூடிய ஒரு ஆசனம். நம்மளை எப்போதும் இளமையாக வச்சுருக்கக்கூடியதுக்கும் இந்த ஆசனம் வந்து ரொம்ப உதவக்கூடிய ஒரு ஆசனம். ஸோ நிறையா பலன்களை செய்யக்கூடிய ஆசனம். ஸோ இந்த ஆசனத்தை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எளிமையாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜானு அப்படிங்கிறது வந்து நம்ம கால் முட்டி, ஸோ அதை நம்ம தலையால் டச் பண்ணுறதுனால இப்போ இதை ஜானுசரசாசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல ஒரு கால் மட்டும் நீங்கள் நீட்டி வச்சுக்கணும். ஸோ ஒரு காலை மட்டும் நீட்டி வச்சுக்கணும். இன்னொரு காலை மடக்கி நம்மளோட அந்த பாதம் வந்து நம்மளோட இந்த தொடை மேலே படுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் இப்போ இந்த மாதிரி உடம்புக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ண வேண்டாம். முதல்ல பழகுறவங்க கொஞ்சம் இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நேராக வைக்க வேண்டாம், இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு ஸோ முதுகை வளைக்க வேண்டாம், முதுகை நேராக வைக்கணும். அப்புறம் மெதுவாக அப்படியே ஹேண்ட்ஸ் அப், கையை மேலே தூக்கணும். ஸோ மேலே தூக்குனதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே டேர்ன் பண்ணி முடிஞ்சு கால் பாதத்தை இந்த மாதிரி பிடிக்கணும். ஸோ கால் பாதத்தை பிடிச்சி மெதுவாக தலையை கீழே குனிஞ்சு நெத்தியை வச்சு முட்டி தொடணும். ஸோ இதான் ஜானுசரசாசனா. ஸோ முடிஞ்சால் அதில் ஒரு 10 கவுண்டு ஹோல்டு பண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே. ஸோ ஆசனம் முடித்ததுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி கால் பாதத்தை பிடிச்சி நெத்தியை வச்சு முட்டியை தொட முடியுது அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி ஹேண்ட்ஸை திரும்பணும், மூச்சு இழுக்கணும், மூச்சை விட்டுட்டே ஸோ இந்த கால் பாதத்தை பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கை எல்போ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கை மொழியை 2 பக்கமும் இப்படி தரையில் வைக்கணும். ஸோ வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அப்படியே ஃபேஸ்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ ஆரம்பத்தில் வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஒரு சிலவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. கொஞ்சம் யோகாலாம் பண்ணுறவங்க பண்ணிடுவாங்க. ஸோ முதல்ல ஸ்டார்டிங்கில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது. சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலையே வந்து தொட முடியாது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கையை நீட்டியிருக்காங்கன்னா இவ்வளோ கேப் இருக்கும். ஸோ இந்த கேப் இருக்கும் இல்லையா, உங்கள் கால் பாதத்தை உங்கள் பக்கமாக வச்சுக்கணும். இந்த விரலெல்லாம் சிலவங்க இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணுவாங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கால் பாதத்தை உங்கள் பக்கமாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே அப்பர் பாடியை மட்டும் ஃப்ரண்டில் வந்து இப்படி மூவ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி டச் பண்ண முடியுதா, இப்படி பிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். ஸோ பிடிச்சதுக்கப்புறம் இதிலே முதல்ல ஸ்டே பண்ணணும். ஒரு 5 கவுண்ட் 10 கவுண்ட். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னா இந்த காலை கொஞ்சம் மடக்கி வச்சுக்கணும். ஸோ மடக்கி வச்சுட்டு பிடிக்கணும். ஸோ மடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சி ஸ்லைடாக என்ன பண்ணணும், காலை அப்படி நீட்டி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் மெதுவாக கீழே குனிஞ்சு பார்க்கணும். ஸோ ஒரே நாளில் வராது, கொஞ்சம் தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டே இருக்கணும். இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது பெல்ட்டு ஸ்ட்ராப் இல்லைனா கிளாத் ஏதாவது இந்த பக்கம் போட்டுட்டு 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிடிச்சி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணனா கால் முட்டியை மடக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பக்கம் பண்ணால் மட்டும் போதாது, எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடுத்த பக்கமும் இந்த ஆசனத்தை நம்ம செய்யணும். ஸோ அடுத்த பக்கம் பண்ணும்போதும் அதே மாதிரி காலை நீட்டி வச்சுக்கோங்க. இந்த ஆசனத்தை ஒரு பக்கம் செஞ்சுட்டு விடக்கூடாது, அடுத்த பக்கமும் அதே மாதிரி பண்ணணும். அப்படியே ஹேண்ட்ஸை அப்படியே டர்ன் பண்ணும், அப்படியே கால் பாதத்தை பிடிச்சி கை கீழே வச்சு நெத்தியை வச்சு முட்டி தொடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஸோ இதில் என்னென்னா இந்த கையை வந்து சில பேர் நேராக தூக்க முடியாது.
ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா முதல்ல நல்லா நேராக தூக்கி பார்க்கணும் கையை. ஸோ இது நல்லா வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, முதுகு நேராக இருக்குது, ஷோல்டர்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி கை நேராக இருக்குது அப்படின்னாலே நீங்கள் முன்னாடி குனியும் போது இங்கே ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கையை ரைஸ் பண்ணும்போது நல்லா முதுகை நேராக்கி நல்லா கையை மேலே ரைஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வருது, எனக்கு ஈஸியாக இருக்குது, நான் கால் பாதத்தை பிடிச்சி இந்த எல்போவெலாம் கீழே வச்சு ஈஸியாக பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் அட்வான்ஸாக கையை என்ன பண்ணலாம், இந்த கையை அப்படி லாக் பண்ணிவிட்டு ஸோ காலுக்கு அந்த பக்கம் வச்சும் பண்ணலாம். நீங்கள் நார்மலாகவே நீங்கள் காலை பிடிச்சி முன்னாடி குனிஞ்சு நெத்தியை வச்சு முட்டியை தொட்டாலே போதும். இந்த ஆசனத்துக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த முழு பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ரொம்ப அட்வான்ஸாக பண்ணால் தான் பலன்லாம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆசனம் வந்து நெத்தியை வச்சு நம்ம முட்டியை தொடணும். ஸோ கையை வச்சு காலை பிடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிடிக்கும் போதே அந்த நரம்புலாம் வந்து உங்களுக்கு இழுக்கும், பின்னாடி தெரியும் இல்லையா? ஸோ அதிலே உங்களுக்கு நல்ல முழு பலனும் கிடைக்கும். முதல்ல அதை மட்டும் முயற்சி செஞ்சு பார்த்தா போதும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஜானுசரசாசனத்தை தொடர்ச்சியாக செய்யுங்க. ஸோ சில ஆசனங்கள் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச உடனே வந்துடும். ஆனால் இந்த ஜானுசரசாசனம் அப்படி எல்லாருக்கும் உடனே வராது. ஸோ வரலை அப்படின்னா தொடர்ச்சியாக தினமும் செஞ்சுட்டே இருந்தால் தான் இந்த ஆசனத்தை நம்ம செய்ய முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆசனம் பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல பழகும்போது காலையில் எந்திரிச்ச உடனே செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். காலையிலையும் செய்யுங்க, ஆனால் மாலையில் சாயங்காலம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே வரும். ஸோ இந்த ஜானுசரசாசனம் நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதுக்கு அடுத்து நம்ம பச்சிமோத்தாசனம் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த ஆசனத்தை தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணுங்கள், அதோட பலன்களை வந்து பெறுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.